தமிழக முதல்வராக ஜோசப் பொறுப்பேற்றதன் பின்னர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று மாலை நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது நெதர்லாந்திலிருந்து சோழர் ஆட்சி காலத்தின் ஆனைமங்கல செப்பேடுகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் தமிழக முதலமைச்சர் நன்றிகளை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்வுகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் நேரில் வலியுறுத்தியுள்ளார். இதன்போது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்றமை அதிகரித்து வருவதாக பிரதமரிடம் சுட்டிக்காட்டிய முதல்வர் ஜோசப் விஜய் இந்த வருடத்தில் மாத்திரம் 12 கைது சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் தற்போது தமிழக மீனவர்கள் 58 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 266 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.